சாந்தி, என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, உங்களை கடைசி காலத்தில் யார் காப்பாற்றுவா? பாபாவா இல்லை யார்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைகளே, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிராமணர்களோட சீரீஸில் வந்து அப்பா வந்து ஸ்ரேஷ்ட சங்கல்பம் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காருன்னு கேட்போம். அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன் என்றாலே பகவானின் கண்ணின் மணிகள். நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து தான் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த தெய்வீக நினைவு நாள். இன்றைக்கி வந்து பாப்தாதா வந்து அனைத்து அன்பான குழந்தைங்களுக்கும் விசேஷ பரிசாக தங்கமான வார்த்தைகளை வந்து சொல்கிறாரு. தங்கம் மாதிரி வார்த்தைகள். ஒன்று வந்து சதா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நான் வந்து பாபாவின் கண்ணின் மணி என்று ஃபஸ்ட்டு நினைக்கணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து பாபாவின் கண்ணின் மணி அப்படின்னு நினைங்க. அந்த கண்ணின் மணினா என்ன? சதா கண்களில் கலந்திருப்பவர். கண்களில் கலந்திருக்கும் சொரூபம் வந்து என்ன? கண்களில் கலந்துருக்குதுன்னா பிந்து தான் வந்து கண்ணில் கலந்திருக்கும். அதாவது ஒரு புள்ளி வந்து அதிசயம் செய்து இல்லையா? அதனால் கண் மணி என்றால் பிந்துவாகி கண்களில் நீங்கள் வந்து கலந்துருக்கிறவங்களா ஆகணும். அதாவது கண்ணில் கலக்கிறது அப்படின்னா அன்பிலேயே கலந்துருக்கணும். பாபாவோட அன்பில். ஒன்று வந்து இந்த தங்க வார்த்தை. அப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் கண்மணி என்பதை நினைவில் வைங்க. இந்த முதல் தங்க வார்த்தை. மற்றொன்று என்னென்னா, சதா பாபாவின் துணை மற்றும் கை வந்து என் மேலேயே இருக்குது. அவரோட கை வந்து என் மேலே தலை மேலே இருக்குது. எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த அனுபவம் பண்ணுவோம். அப்புறம் வந்து பாபாவோட சகயோகம், துணை என் கூடவே இருக்கார். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் என் கூடவே இருக்கார். துணைமாமா இருக்கார். மற்றும் அவரோட கை வந்து என் மேலேயே இருக்குது. ஆசீர்வாதம் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார். எங்கேயாவது வெளியில் போனால் கூட பாபாவோட கையை பிடிச்சிக்கணும். பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா இருக்கார். ஸோ பாப்தாதா 2 பேரோட அந்த கையையும் நம்ம பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு எங்கே போனாலுமே அவரோட கையை வந்து பிடிச்சிக்கணும். ஏன்னா இந்த ஒரு டைம் தான் அவர் கூட வாழக்கூடிய அந்த வாய்ப்பே கிடைக்கிது நமக்கு. ஸோ அதனால் அதை நல்லபடியாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நினச்சி பாருங்கள், பாபாவோட கை வந்து என் மேலே இருக்குது. ஆசீர்வாதம் என்ற கை வந்து அப்படியே என் மேலே இருக்குது. எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் பாபா வந்து என் கையை பிடிச்சிருக்காரு, என் கூடவே இருக்கார் அப்படின்னு அதை நம்ம நல்லா அனுபவம் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த அனுபவம் பண்ணுவோம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன்னாலே உலகின் அதிர்ஷ்டம். இந்த சங்கல்பத்தை அடிக்கடி நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னென்னா, ஸ்ரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளாகிய உங்களோட அதிர்ஷ்டம் உலகின் அதிர்ஷ்டம். உங்களுக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தால் உலகத்துக்கே அதிர்ஷ்டம் கிடைக்குது. அதாவது புது உலகத்துக்கு ஆதார சொரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரேஷ்ட குழந்தைகள் நீங்கள். ஸோ நம்ம வந்து இது நினைக்கணும். புது உலகத்துக்கு ஆதார சொரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரேஷ்ட குழந்தையாக நான் இருக்கேன். அப்பாவோட செல்ல குழந்தையாக நான் இருக்கேன். புது உலகின் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரிகளாக இருக்கும் விசேஷ ஆத்மாவாக நான் இருக்கேன். புது உலகத்தோட ராஜ்ய பாக்கியம்
பாக்கியத்தோட அதிகாரியாக இருக்கும் விசேஷ ஆத்மாவாக நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். அப்புறம் பாபா சொல்கிறாரு, உங்களோட புது வாழ்க்கை வந்து உலகை புனரமைப்பு செய்வதாகும். உங்களோட இப்போ புது வாழ்க்கை வந்து உங்களோட வேலையே வந்து இந்த உலகை வந்து புதுசாக மாற்றணும். உலகை வந்து சிரேஷ்டாச்சாரி சுகம் சாந்தி நிறைந்ததாக நீங்கள் ஆக்கியே தீரணும். இதுதான் உங்களோட வேலையே வந்து. ஸோ இந்த சங்கல்பம் வந்து நம்ம வைக்கணும். நான் வந்து இந்த உலகத்தை சிரேஷ்டாச்சாரி சுகம் சாந்தி நிறைந்ததாக ஆக்கியே தீரவேன். நிச்சயமாக அது பண்ண போகிறது ஆத்மாவாகிய நான் தான். ஏன்னா உலகத்தை புதுசாக ஆக்கக்கூடிய காரியம் வந்து என்னோடது தான் அப்படின்னு இந்த சங்கல்பத்தை வந்து அடிக்கடி நம்ம நினச்சி பார்க்கணும். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சிரேஷ்ட திட சங்கல்பம் என்ற விரல் நீங்கள் வந்து இந்த மூலம் நீங்கள் இந்த கலியுகம் துக்க உலகம் மாறி சத்தியுகம் சுகமான உலகமாக ஆக்கிடும். நீங்கள் இந்த மாதிரி திட சங்கல்பம் நீங்கள் வைக்கும் போது, ஏன்னா சர்வசக்திவான் பாபாவின் ஸ்ரீமத் படி சகயோகிகளாக நீங்கள் ஆகியிருக்கீங்க. அதனால் பாபாவின் கூடவே உங்கள் அனைவரின் சகயோகம் சிரேஷ்ட யோகம் உலகை மாற்றிவிடுகிறது. அதனால் பாபா வந்து இதை சொல்கிறாரு நமக்காக. இந்த எண்ணத்தை வந்து நல்லபடியாக நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் ஃபுல் டே இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்றைக்கி முரளியில் வந்து பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகில் உங்களுக்கு வந்து அல்பகால ஒரு நொடிக்கான சுகம்தான் இருக்குது. இது வந்து உங்கள் கூட வராது. உங்களோட அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் உங்கள் கூட வரும். அதனால் அழிவே இல்லாத இந்த வருமானத்தை நீங்கள் சேமிச்சுக்கோங்க நல்லபடியாக. அழியக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. கேள்வி அப்பா என்ன கேட்குறாருன்னா, தங்களுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி வந்து இப்போது கற்பிக்கப்படலை, இதை வந்து அப்பா வந்து சொல்லி கொடுக்க மாட்டார், சொல்லி கொடுக்கறது கிடையாது. அது என்னன்னா பூதங்கள் சம்பந்தமான கல்வி. மற்றவங்களோட எண்ணங்களை ஆராய்ச்சி செஞ்சு அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அதை நினைக்கிறாங்களா அப்படின்னு இந்த மைண்ட் ரீடிங் வந்து இங்கே வந்து சொல்லி கொடுக்கப்படலை. இது ஏன்னா பூதங்களோட ஒரு படிப்பு. இந்த கல்வி வந்து அப்பா வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அப்பாவும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. மற்றவங்களோட மனசில் வந்து அழுக்கான எண்ணம், இந்த மாதிரி எண்ணம், இதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது. தந்தை வருவதே ஆன்மீக கல்வி கற்பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த கல்வி மூலம்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை நீங்கள் மற்றவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் இந்த ஆன்மீக கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து சிந்தனை பண்ணுறதுனால 21 பிறவிக்கு ராஜ பதவி கிடைக்குது. அப்போது அப்பாவே பண்ணாதது நீங்கள் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? ஆனால் அது பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஓம் சாந்தி. ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட நாள் வந்து நீண்ட வருஷங்கள் வந்து காலமாக வந்து பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆத்மாக்களாகிய நமக்கு தான் இப்போது பரம்பிதா பரமாத்மா ராஜ யோகத்தை கற்று தந்துட்டுருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, குழந்தைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது உங்களை பற்றின அறிமுகம், அப்புறம் இந்த படைப்பின் முதல் இடை கடை பற்றிய எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சிலர் வந்து உறுதியான நிச்சயம் அவங்களுக்கு இருக்குது. ஆமாம், இது அப்பா சொல்கிறாரு, அதில் வந்து உடனடியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் வந்து கொஞ்சம் தாமதமாக புரிஞ்சுக்கிறாங்க, குறைவாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வரிசை கிரமம் இருக்கு இல்லையா, இதில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்க முடியாது. இதில் வந்து நம்பர் வைஸ் தான் வந்து வரீங்க.
அவங்களோட அதிர்ஷ்டம் அந்த இது இருக்கிற அளவுக்கு மாதிரி தான் அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் ரொம்ப காலம் வந்து பிரிஞ்சிருக்காங்க. ரொம்ப காலம் யார் பிரிஞ்சு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அளவு கடந்த ஒரு குஷி. உண்மையாகவே வந்துட்டாரா, நம்பிக்கையே இழந்து போயிருப்போம். பாபா இந்த மாதிரி கடவுளே கிடையாது போல இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தோணி இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுச்சு, கடவுள்லாங்க இல்லைங்க அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு இந்த ஞானம் கிடச்சிது. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த கடவுள் ரொம்ப காலம் வந்து இறைவனோட பிரிஞ்சு இருந்திருக்கும். அதனால தான் அவரை சந்தித்த உடனே வந்துட்டார், அவர் தான் இவர், திரும்ப வந்துட்டாருன்னு அளவு கடந்து அப்படியே குஷி அப்படியே பொங்குது. ஆஹா வந்துட்டாரே, இவரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே சொல்லணுமே, எப்படி சொல்கிறது அப்படின்னு அந்த ஆர்வம் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருக்கும். இப்பயும் இருக்கும். ஆனால் வந்து அந்த டைம் கிடச்ச உடனே அந்த என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்களே இவங்க, ஆனால் இவர் தான் உண்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சிருப்போம். அதனால் ரொம்ப காலம் பிரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா அங்கே வந்து பரந்தாமத்தில் இருக்கும் போது, கூடவே இருக்கும் போது பிரியறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே ஒன்றுமே யோசிக்கவே மாட்டோம். மனசு புத்தி எல்லாமே ஆஃபில் இருக்கும். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட் சைலன்ஸ், அமைதியாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். ஆத்மாவாகிய நம்ம வந்து இந்த பூமிக்கு நடிக்கிறதுக்காக வரோம். இது வந்து ஒரு நடிப்பு தான், நாடகம் தான். இந்த நடிக்கிறதுக்காக வரும்போது, இந்த சரீரத்தில் வரும்போது தான் நம்மளுக்கு உயிரோட்டமே வருது. அங்கே வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கே தான் வந்து பிரிஞ்சு வரோம். அப்பாவை பிரிஞ்சு இங்கே வந்து நடித்து பல ஜென்மங்கள் எடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்போ மீண்டும் அப்பா வந்து குழந்தைங்களே, உங்களுக்கு திரும்பவும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, உங்களுக்காக மெயினாக நான் திரும்பவும் வந்துட்டேன். இதை நீங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய தர்மங்கள் வந்து உருவாயிடுச்சு. உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தர்மம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதுதான் வந்து அங்கே தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் அந்த தர்மமே இப்போ இல்லை. நான் வந்து இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தர்மமே இல்லாமல் இருக்குது. அதுதான் வந்து சத்யுகம், திரேதாயுகம், அதுதான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. அந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து தேவி தேவதைகள் தான். இங்கே இவங்க வந்து வேறு ஒரு தர்மம், அவங்க வேறு தர்மம்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே தர்மம் தான். ஏன்னா இந்த தர்மத்தில் வந்து சக்தி இருக்குது. தர்மப்படி நடக்கணும், தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை தான் அவங்களோட தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கும். ஆனால் உங்களோட தர்மம் தான் ரொம்ப 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 உயர்ந்தது குழந்தைகளே அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் இந்த மாயா மச்சந்திரா அப்படின்னு ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது. அதை பற்றி சொல்லுவாங்க. அதை மாயா மச்சந்திரான்னு ஒருத்தர் இருக்கார், நிறைய மேஜிக் பண்ணி காமிப்பாருன்னு. அது வந்து உண்மையாக என்னென்னா, இப்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரான்ஸில் போகக்கூடிய அந்த சக்தி வந்து இருக்குது. அப்படியே உண்மையாகவே அந்த சத்தியுகத்துக்கே போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தங்கத்தை வந்து கூட எடுத்துகிட்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, தங்கம்லாம் அங்கே நிறைய இருந்தது, கொட்டி கடந்தது. ஏன்னா அங்கே செங்கல்லாம் வந்து தங்கத்தை தான் இருக்கும், அங்கே தங்க மலையே இருக்கும். அந்த வந்து அவ்வளோ தங்கங்கள், சுரங்கங்கள். ஏன்னா அதை தான் வச்சு பெரிய பெரிய அந்த மாளிகைகள்லாம் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே திரும்பவும் இந்த உலகத்துக்கு வராங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி, அது வந்து ஒரு காட்சிகள், அது உண்மை கிடையாது. ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏதாவது நம்மளுக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு அது எல்லாமே வந்து வெறும் திருஷ்டி தான், தெய்வீக திருஷ்டி. இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஞான மாலை, அதாவது இப்போது பக்தி மாலைன்னு ஒன்று இருக்குது,
அப்புறம் ஞான மாலைன்னு இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஞான மாலையில் இருக்கீங்க. அப்புறம் வந்து ருத்ர மாலை, விஷ்ணு மாலைன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஞான மாலையில் இருக்கீங்க. அதாவது ராஜ பதவிக்காக படிச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து படிச்சிட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஆசிரியர் மற்றும் உங்களோட ராஜ்யத்தை பற்றி தான். இப்போது நார்மலாக காலேஜ் படிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பதவி அடையணும், இந்த மாதிரி ஒரு லட்சியம் வந்து இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வந்து அந்த லட்சியம். நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து அந்த நல்லபடியாக அந்த இதுக்கு போவாங்க. பேரிஸ்டர்னால் சொல்லிக் கொடுத்து அவங்க பெரிய பேரிஸ்டராக ஆவாங்க. ஆனால் அப்பா வந்து அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ராஜாவாலாம் நான் ஆகிறது கிடையாது. அது வந்து உங்களோடது. நீங்கள் தான் நல்லபடியாக படித்து நீங்கள் வந்து ராஜ்ய பதவி வந்து அடையணும். ஏன்னா இந்த படிப்பே ராஜ்ய பதவிக்காக தான், ராஜ யோகம்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆன்மீக படிப்பை வந்து நல்லபடியாக படிங்க. புத்தியோட தொடர்பு வந்து சிவ பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். மற்றும் உங்களோட ராஜ்யத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, அந்த நினைவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நிறைய கதைகளை வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த படிப்பு வந்து இது சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அது வந்து பிராமணர்களாகிய நீங்கள் தான் இப்போ படிச்சிட்ருக்கீங்க. அந்த பாட்டெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் உண்மையாகவே மனிதனிலிருந்து தேவதை ஆகணும். அங்கே வந்து மற்றவங்க மனசை படிக்கிறது அதெல்லாம் வந்து உங்களை ஒன்றுமே ஆக்காது. அதை தெரிஞ்சுக்கிறதுனால சில லாபங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வெளியில் உள்ளவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகணும். தேவதை ஆகிறதுக்காக நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. பகவானுடைய மகா வாக்கியம் என்னென்னா, பகவான் தான் ஞானக்கடல், சுகக்கடல், சாந்தி கடல். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி தந்துட்டுருக்கார். இப்போது இந்த படிப்பு வந்து உங்களுடைய 21 பிறவிக்கானது. அப்போது எவ்வளோ நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் படித்து அதை வந்து புத்தியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா புத்தி தான் வந்து அங்கேயும் இங்கேயும் அலையும். புத்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்புறம் வந்து நிலையாக இருக்காது. அதனால தான் அப்பா வந்து சொல்கிறாரு, குழந்தைங்களே புத்தியை வந்து அப்பா கிட்ட நீங்கள் வந்து ஈடுபடுத்தணும். அந்த தொடர்பு லிங்க் வந்து உருவாக்கணும். அதுக்கு தான் வந்து இவ்வளோ ஞானத்தை வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கப்பட்டுருக்கு. ஏன்னா உங்கள் கூட வரப்போகிறது, நீங்கள் இந்த அழியக்கூடிய செல்வத்துக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்னா அது வந்து இந்த பிறவியிலேயே உங்களுக்கு கடைசியில் வந்து உங்களுக்கு அது உதவி செய்யாது. உங்களுக்கு அது கடைசி காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும். எதுவுமே வந்து அந்தளவுக்கு உபயோகம் ஆகாது. அந்த கடைசி நேரத்தில் என்னென்னமோ படிச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஆனால் ஞான ரத்தினம் இப்போது உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இதுதான் வந்து அழிவற்றது. எப்பயுமே உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறது இந்த ஞான ரத்தினங்கள் தான். அப்பா கூட வந்து உங்களுக்கு இப்போது ஞான ரத்தினங்களை கொடுத்து அந்த ஞான ரத்தினம் தான் உங்களுக்கு கடைசியில் நல்லபடியாக உங்களுக்கு உதவி செய்யும். அப்போது நல்லபடியாக படித்து நீங்கள் வந்து ஞான ரத்தினங்களை ஸ்டாக் வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளே. அப்போது கடைசி காலத்தில் இதுதான் பாபா வந்து ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லிட்டாரே, இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லாருக்கும் மனசா மூலமாக சக்திகள் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே அலறிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பாபாவோட நினைவில் இருந்து சக்தி கொடுக்கணும். பாபாவோட ஞானத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய நேரமாக இருந்ததுன்னா புரிய வைக்கலாம். அது கூட புரிய வைக்கக்கூடிய டைமே இருக்காது அப்படின்னு கூட அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு மோசமான நேரம். அதுவும் வந்து 1 வருஷமா 2 வருஷமா பல வருஷம் நடக்கும். அதனால் ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் பூகம்பம் வரப்போகுது, அது வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வார் வேறு அவங்க சண்டை போட்டுட்டு, ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்குன்னு நம்ம நியூஸில் வந்து பார்க்குறோம்.
ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு அழிவில்லாத இந்த ஞான ரத்தினங்கள் மேல தான் நீங்க அதிகமா கவனம் குடுக்கணும். உலகிய விஷயங்கள்ல வந்து நீங்க வாழுங்க. அதனால வீட்ட விட்டுட்டு வரணும்னு இல்ல. வீட்டிலேயே இருங்க. ஆனா வந்து புத்தியில வந்து நீங்க வந்து இத பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞான ரத்தினங்கள அப்படியே ஸ்டாக்கு. ஏன்னா நீங்க அடிக்கடி என்ன சிந்தனை பண்றீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்குள்ள அப்படியே ஸ்டாக் ஆகும். அப்போ புத்தி வந்து தெளிவா ஆகும். இந்த ஞானத்தோட விஷயமே என்னன்னா, உங்கள அமைதிப்படுத்துறதுக்காக தான். அப்பா சொல்றாரு, இந்த ஞானம் மார்க்கமே அமைதிக்கானது. நெறைய பதில்கள் நம்மளுக்கு தெரியவே தெரியாத விஷயங்கள் அந்த கேள்வி இருக்கும். என்ன நம்ம வந்து எங்க போவோம்? என்ன நடக்கும்? எதுவுமே தெரியாம இருந்தோம். ஸோ அதுக்கான பதில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பதில் குடுத்து அமைதியாக்குறாரு பாபா. அமைதியாக்கி ஃபுல்லா வந்து சரண்டர். பாபாவுக்கு மட்டும் அப்படியே நம்ம சரண்டர் ஆகணும். ஸோ இதனால தான் வந்து நமக்கு எல்லா விதமான சுகமும் கிடைக்குது. இங்கே வந்து ஏன்னா உலகம் ஃபுல்லா இப்போ துக்கமா இருக்கு. அந்த துக்கத்த நீக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டீங்க. இப்போ நான் வந்து ஞான செல்வங்கள உங்களுக்கு குடுத்து, இந்த சுகம், சாந்திய குடுத்து உங்களுக்கு சுகமான வாழ்க்கையா மாத்திட்டேன். 100% ஒண்ணுமே இல்லாம துக்கமா இருந்தீங்க. இப்போ 100% உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை. சோழிலிருந்து நீங்க குடுக்கறது எல்லாமே வந்து சோழிக்கு சமமானது. குப்பையான விஷயங்கள குடுக்குறீங்க. இந்த உலகிய விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் தியாகம் பண்ணுறீங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. சோழிக்கு சமமானது. அவங்க வந்து வெளியில சாப்பிட்றாங்க, அத பண்றாங்க. அவங்க வந்து சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வத்த கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு குஷி அவங்க கிட்ட இல்ல. நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ குஷியா இருக்கீங்க. ஸோ இத வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்க. நெறைய பேர் வந்து நல்லபடியா வராங்க, முயற்சி செய்றாங்க. ஆனா வந்து திடீர்னு நடுக்கடல்லே அப்படியே நின்றுறாங்க. அதுக்கு கூட ஒரு பாட்டு கூட இருக்கு. நடுக்கடல்லையே நின்னுட்டாங்க அப்படின்னு. சில பேர் தான் வந்து முழுமையா இத வந்து நம்ம முழு கடல வந்து தாண்டணும். ஏன்னா இது வந்து இந்த ஞான மார்க்கம் வந்து சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. அதனால இத நீங்க நல்லபடியா முழு கடலையும் தாண்டணும் அப்படின்னு முழுமையான கவனம் கொடுங்க. இந்த மம்மா வந்து பார்த்தீங்கன்னா, யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க தான் வந்து லக்ஷ்மியா ஆகப்போறவங்க. ஸ்ரீ லக்ஷ்மியா இருக்கப் போறாங்க. ஸோ ஸ்ரீ லக்ஷ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கையெல்லாம் கிடையாது. கோவில்ல கூட பார்த்தீங்கன்னா, சிலைகள்ல வந்து அவங்களுக்கு வந்து செல்வம் தான் குடுப்பாங்க. ஒரு 4 கை இருக்கும். ஆனா, இந்த அம்மன் ஜெகதம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கைகள் இருக்கும். அவ்ளோ ஆயுதங்கள். அவங்க கிட்ட தான் அதிகமான கூட்டமும் போது. என்னதான் இவங்க செல்வத்த குடுத்தாலும், ஆனா கூட்டம் எல்லாம் வந்து அங்க தான் போது. ஏன்னா, அவங்க ஜெகதம்பா இப்ப குடுக்கக்கூடிய செல்வம் தான் இந்த ஞான செல்வம். ஞான வாள் தான் அந்த அந்த சக்திகள் எல்லாமே. யோகம் இதுதான் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ இந்த ஜெகதம்பா மம்மாவ வந்து அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதனால தான் அடுத்த பிறவியில அவங்க ஸ்ரீ லக்ஷ்மியாவே ஆவுறாங்க. இது கூட நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்றாங்க. இவங்க ஏன் ஸ்ரீ லக்ஷ்மி ஆனாங்க அப்படின்னு. இப்போ படிக்கக்கூடிய படிப்பு இதோட இந்த செல்வத்த வந்து நிரப்பி வைக்கிறதுனால தான், இப்போ நீங்களும் ஜெகதம்பா மட்டுமா போறாங்க. அதாவது அவங்க மட்டும் தான் ஜெகதம்பாவா? நீங்க எல்லாருமே ஜெகதம்பா தான். நீங்க எல்லாருமே உலகத்தின் தாய். அப்போ நீங்க வந்து இந்த ஞான ரத்தினங்களால, இந்த அன்பால நீங்க மற்றவர்களையும் வளர்க்கணும். ஏன்னா நீங்க இப்போ நல்லபடியா உங்க புத்திய நல்லபடியா தெளிவா வச்சுக்கிட்டு, ஞான ரத்தினங்கள சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னா, நெறைய பேருக்கு நன்மை ஏற்படும். ஏன்னா புத்தி தான் வந்து அங்கேயும் இங்கேயும் அலையும்.
இந்த புத்திக்கு உணவே வந்து இந்த ஞான ரத்தினங்கள் தான். இப்போது இந்த முழு அசுர உலகம், ராவணனோட ராஜ்யம் முழுமையாக அழியக்கூடிய டைம் வந்துருச்சு. ஆல்ரெடி அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அது ராமர் ராஜ்யம், ராமரோட அந்த ராஜ்யம் உருவாயிட்டிருக்கு. அதுதான் சிவ பாபாவோடது. அந்த பக்கமும் நீங்கள் வந்து இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க. இப்போது அங்கே அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க. ஸோ சிலர் வந்து நின்றுறாங்க, ஆனால் நீங்கள் யாருமே நிற்கக்கூடாது. முழுமையாக வந்து இந்த கடலை வந்து தாண்டணும். அதுக்கு தான் வந்து யோக அக்னியில் நீங்கள் இருக்கணும். இப்போது அக்னியில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த போட்டாங்கன்னா என்ன நடக்குது? அதோட கரையெல்லாம் நீங்கி போயிடுது இல்லையா? அந்த மாதிரி யோக அக்னியில் நீங்கள் வந்து புத்தியை வந்து செலுத்தணும். அது அப்படியே அப்பாவோட நினைவிலேயே இருக்கீங்க. இப்போ எல்லோரும் அப்பாவோட நினைவில் இருப்போம். ஆத்மான்னு உணர்ந்து, ஸோ அப்பாவோட நினைவிலேயே இருக்கிறோம் அப்படின்னா தான் அந்த அக்னி வந்து ஃபார்ம் ஆகும். அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 நிமிஷமும் பாபா அப்பாவோட நினைவு மட்டும்தான் புத்தியில் இருக்கணும். அந்தளவுக்கு புத்திக்கு வந்து கட்டளை கொடுக்கணும், அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது, அப்பாவோட நினைவில் இரு அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுங்க. இப்போது ஏன்னா அப்பா வந்து இப்போது என்னவா இருக்கார்? பதிகள் எல்லாமே கணவனையே கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் கணவனையே பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு பதிக்கெல்லாம் வந்து சிவபாபா மட்டும்தான். அவர் தான் வந்து இப்போது இந்த ஞான செல்வத்தால் இந்த அலங்காரம் பண்ணிகிட்ருக்காரு, இந்த நகையால். அதனால் மற்ற எல்லா விஷயத்துங்களையும் நீங்கள் நீக்கிட்டு அப்பாவோட மட்டும்தான் இணைக்கணும். அப்பா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ரொம்ப நல்ல வரதானம். இன்றைக்கி மாயாவோட பந்தனத்திலிருந்து சதா பந்தனமற்று இருக்கக்கூடிய யோக யுக்த் பந்தன் முக்த் ஆகுக. அதாவது பந்தன் முக்தியின் அடையாளம் வந்து சதா யோகம் நிறைந்த, அதாவது யுக்தி நிலை ஆகும். யோக யுக்த் குழந்தைகள் வந்து பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயையின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்திருப்பாங்க. அதாவது மனதிற்கான பந்தனமும் அவங்களுக்கு இருக்காது. லௌகிக பொறுப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு. ஐயோ, இதை வந்து நான் பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும், எனக்கு லௌகிக கடமைகள் நிறையா இருக்குது. அது எல்லாமே பாபா சொல்கிறாரு, அது எல்லாமே வந்து ஒரு விளையாட்டு தான். ஆனால் யார் வந்து இந்த பந்தனத்துலேருந்து விலகி இருக்காங்களோ, மனசோட பந்தனத்துலேருந்து விலகி இருக்கவங்களுக்கு தான் வந்து அது அனுபவம் ஆகும். இது எல்லாமே ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டு தான். இதுக்கு ஐயோ நான் இதுக்கு பொறுப்பாக இருக்கேன், அதுவாக இருக்கேன் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து களைப்படைய மாட்டீங்க. யாருன்னா பந்தனத்துலேருந்து விலகி இருக்கவங்க. என்ன ஐயோ என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு இந்த கேள்வியே வராது. ஏன்னா பொறுப்பு வந்து யாரோடது? உங்களுக்கு. நீங்கள் பாபா கிட்டே, கடவுள் இறைவன்கிட்டே வந்துட்டிங்கன்னா அப்புறம் பொறுப்பு வந்து அவர் உங்களை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாரா? பாபா சொல்கிறாரு, பொறுப்பு வந்து என்னோடது, நீங்கள் எல்லாருமே வந்து நிமித்தம் தான், ட்ரஸ்டிகள் தான். நீங்கள் இல்லைன்னா ஐயோ இந்த சேவையே என்ன நடக்குமா, நடக்காதா, இந்த யஜ்யத்தை யார் பார்த்துப்பா, அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. பாபா எப்படியாவது யாரை வச்சாவது அவரோட காரியத்தை செஞ்சுருவார். நமக்கு இதை வந்து இதிலேருந்து நம்ம பலனடைஞ்சு நம்ம வந்து சத்தியுகத்துக்கு ராஜ்ய பதவியோட நல்ல பதவியில் நம்ம போகணும். அதுதான் நம்மளோட வேலையே. இது எல்லா பந்தனத்துலேருந்து நம்ம விலகி போகணும், யோக யுக்த ஆகணும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, செய்பவர் செய்விப்பவர் என்ற நினைவில்
அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்து விடுங்கள். இதை செய்ய வைப்பது எல்லாமே சிவபாபா தான். உண்மையாகவே அவ தான் செய்ய வைக்கிறாரு. ஸோ அப்போது நான் இதை செய்யணும், நானுன்ற அந்த அகந்தை, இந்த அபிமானம், இதை நம்ம நல்லபடியாக பண்ணுறதே சிவபாபா தாங்க. இதை எல்லா சேவையும் பண்ணுறது சிவபாபா தான். அவங்களோட பெருமையில் இருந்தவங்கன்னா அவங்களுக்கு அழிவு ஏற்பட்டுரும். ஸோ இதை நீங்கள் அழிச்சிருங்க. எப்பயுமே அந்த நினைவு இருக்கணும், இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறது சிவபாபா தான் அப்படின்னு. அப்பவித்திரம் என்பது வெறும் யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுப்பதோ இல்லை பாவம் செய்யாமல் இருப்பதோ மட்டும் கிடையாது. அப்பவித்திரம்னா மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது மட்டும் அப்படி கிடையாது. ஆனால் தனக்குள்ள சத்தியம், சுத்தம், விதிபூர்வமாக அனுபவம் செய்வதில் தான் பவித்திரமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அவங்களுக்குள்ள சத்தியமாக இருக்கணும். சத்தியம்னா ஆத்ம உணர்வு, அதுதான் சத்தியமாக இருக்குது. மீதி எல்லாமே அழியக்கூடியது. சுத்தமாக இருப்பாங்க, அதாவது புத்தி ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையாகவே பவித்திரமாக இருக்கிறாங்க. நிறைய எண்ணங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, பழமொழி சத்தியம் என்ற படகு மூழ்காது, ஆனால் ஆடும் அசையும். இந்த எப்பயுமே ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறது கொஞ்சம் இதுதான், ஆடும் கொஞ்சம் அசையும். ஆனால் நம்பிக்கை என்ற படகு, சத்தியம், நேர்மை, அது அசையும், ஆனால் மூழ்காது. அதனால் சத்தியத்தன்மையின் தைரியத்துடன் நீங்கள் பரமாத்மாவோட பிரத்யட்சத்திற்கு நிமித்தமாகுங்க. சத்தியமாக இருங்க. அப்பா கிட்டேயும் உண்மையாக இருக்கணும். நம்ம மனசு புத்தி க்ளீனாக இருக்கணும். அதுக்கு ஆத்ம அபிமானி, சத்தியத்துக்காக உழைங்க. அந்த ஆத்ம அபிமானிக்காக உழைக்கணும். சத்தியத்துக்காக நான் உழைக்கிறேங்க, சத்தியத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா என்னென்னமோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. சத்தியத்தை நிலைநாட்டணுன்னா வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஆத்மா, அந்த சத்தியமான அந்த ஆத்மா தான் நான்ற அந்த சொரூபத்திலே இருக்கிறது தான். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை ரொம்ப சத்தியமாக ஆக்கிட்டுருக்கீங்க. எங்களுக்கு இந்த ஞான சங்கல்பம், இந்த பொக்கிஷங்களை கொடுத்து உண்மையானதில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்துகிறீங்க. மற்றும் பொய்யான இந்த மாயையிலேருந்து எங்களை காப்பாற்றி உண்மையாக எங்களுக்கு எது உதவி செய்யுமோ அதில் மட்டும் எங்களை ஈடுபடுத்த வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.